வணக்கம். குரூப் 4 தேர்வு நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த சமயத்தில் அந்த குரூப் 4 தேர்வுக்கான தயாரிப்பை எப்படி செய்யலாம் என்பதற்கான ஒரு கடைசி நேர டிப்ஸை கொடுக்கறதுக்காக போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திரு ராஜபூபதி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ குரூப் 4 தேர்வுக்கு எல்லாருமே ரொம்ப சீரியஸாக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கிற இந்த டைமை எதுக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது? ஸோ நார்மலாக இந்த ஒரு கடைசி 20 நாட்கள் ப்ளஸ் இருக்கிறது ரிவிஷன்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், குரூப் 4 தேர்வில் மொத்தம் 200 கேள்விகள் இருக்கும். அதில் 100 கேள்விகள் பொது தமிழ் இருக்கும். அதற்கப்புறம் 25 கேள்விகள் பார்த்தீங்கன்னா திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 வினாக்கள் பொது அறிவில் இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் அவங்க தமிழ் அதில் ஏற்கனவே அவங்க படித்ததை ஒரு குவிக் ரிவிஷன், டெய்லி ரிவிஷன். அதுக்கப்புறம் நிறைய தேர்வுகள், அந்த தேர்வுகள் எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இப்ப கடந்த சில ஆண்டுகளாக, அதற்கு முந்தையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதும் போது 3 மணி நேரம் அந்த தேர்வுல கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திலேயே பேப்பரை முடிச்சிடலாம். நிறைய பேர் அப்படியே உட்காந்துருப்பாங்க. நான் சொல்றது நல்ல டாப் ஸ்கோரரே சொல்றேன். இப்ப அப்படி கிடையாது. உங்களுக்கு 3 மணி நேரமும் தேவைப்படும். கொஞ்சம் நீங்க மெதுவாக சில வினாக்கள் எல்லாம் ஆரம்பத்துல நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம் பத்தாது எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ அதனால இப்போ நீங்க எல்லாமே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த புக்லெட்டே முதல்ல நம்பர் ஆஃப் பேஜஸ் கம்மியா இருக்கும். இப்போ புக்லெட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே அதிகமாக இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வினாக்கள் கொஞ்சம் கேள்வியை படித்து உணர்ந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம எல்லாமே படித்த உடனேயே எவ்வளவு விரைவாக ஆன்சர் பண்ண முடியுமோ, அதே சமயத்துல ரொம்ப விரைவாகவும் பண்றதுனால நமக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நம்ம பார்க்கணும். ஸோ கணிதம், அதனாலதான் நான் சொன்னேன், இந்த தேர்வு பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கணிதம், அதனுடைய ஃபார்முலாஸ், அதனுடைய சூத்திரங்கள் எல்லாமே திரும்ப நிறைய தடவை படிக்கிறது மட்டும் கிடையாது, அதை எழுதி பார்க்கணும். ஏன்னா எழுதி பார்க்கும்போது அந்த சூத்திரம் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சூத்திரங்கள் கிடையாது. ஒரு 2 சாப்டர்ஸ் இருக்குங்க. அதாவது சிம்பிளிபிகேஷன், சுருக்குதல், அதுக்கப்புறம் ஏரியா வால்யூம்னு சொல்லக்கூடிய பரப்பு மற்றும் கன அளவு. இதுலதான் கொஞ்சம் சூத்திரங்கள் இருக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் எழுதி சரியாக நமக்கு வருதா, எது மிஸ்டேக்ஸ் பண்றோமா அப்படிங்கிறத கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு நம்ம பிராக்டிஸ் பண்றது இந்த சமயத்துல நல்லது. சரிங்களா? ஸோ அதனால எல்லாமே ஏற்கனவே படிச்சது எல்லாமே ரிவைஸ் பண்ணணும். புதிதாகவும் படிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. அதுக்காக ஃபுல் டே நம்ம ரிவிஷன்ஸ்க்காக பண்ண முடியாது. பட் மெஜாரிட்டி ரிவிஷன்ஸ் பண்ணணும். நீங்க ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க ஆஸ்பிரன்ஸ் எல்லாம். ஸோ அந்த நோட்ஸ் எடுத்து வச்சதோ இல்லை நீங்க புக்ல மார்க் பண்ணதோ, ஸோ அதெல்லாமே ரிவைஸ் பண்ணுங்க இந்த தடவை. ஓகே. இப்போ குரூப் 4 தேர்வு அல்லது பொதுவாகவே ஒரு போட்டித் தேர்வு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன அந்த பகுதிகள், பொது தமிழாக இருக்கட்டும், மற்ற கணிதமாக இருக்கட்டும், இதில் குறிப்பிட்ட இந்தந்த பாடங்கள்லாம் முக்கியம் அப்படின்னு வகைப்படுத்த முடியுமா? அல்லது எல்லாத்தையுமே படிக்கிறது தான் நல்லதா? கண்டிப்பா போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு டாபிக்கையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஆனா நீங்க கேட்டது ஒரு நல்ல கேள்வி. என்ன அப்படின்னா, எதற்கு முக்கியத்துவம், எல்லாத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது, ஆனா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு. இப்ப நீங்க பொது அறிவு அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 10 அலகுகள் இருந்தது, 10 யூனிட்ஸ் இருந்தது. இப்ப அந்த 10 யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 6 அலகுகளா பிரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தாங்கன்னா குரூப் 4 எழுதுறது. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒவ்வொன்றுல எவ்வளவு வினாக்கள் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. வரலாறுல இருந்து எத்தனை வினாக்கள்ங்கிறது தெரியாது. புவியியல்ல இருந்து சில சமயம் புவியியல்ல இருந்து ரொம்ப சொற்ப வினாக்கள் வரும். சில சமயம் பாத்தீங்கன்னா வரலாறுல இருந்து சொற்ப வினாக்கள் வரும். இப்ப அப்படி கிடையாது. எப்படி இந்த கணிதத்துக்கு 25 வினாக்கள் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டா தெரியுதோ, அதே மாதிரி சிலபஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஒவ்வொரு அலகுக்கும் எவ்வளவு வினாக்கள் அப்படிங்கிறது குறிச்சிருக்காங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன கேள்விக்கு விட என்ன அப்படின்னா, இதுல மொத்தம் நான் சொன்ன மாதிரி மொத்தம் 6 யூனிட்ஸ் இருக்கு. அந்த 6 யூனிட்ஸ்ல பாத்தீங்கன்னா 6வது அலகு யூனிட் 6 அப்படின்னு சொல்லக்கூடியது. அது தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதுல இருந்து மட்டுமே 75 வினாக்களுக்கு 20 வினாக்கள் கேட்கப்படும். அப்போ இந்த தமிழக சமுதாய வரலாறு, அது தொடர்பான விஷயங்கள், இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள்ல இருந்து நிறைய கேட்கணும். அப்புறம் இலக்கியம், இது ஏற்கனவே தமிழ்ல படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுனால இந்த சங்க இலக்கியம் அது சம்பந்தப்பட்டது. அதுக்கப்புறம் திருக்குறள் சம்பந்தப்பட்ட கேள்விகள், இதெல்லாமே இந்த தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, மரபு அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை திருக்குறள்ல இருந்து கேட்பாங்க. அப்புறம் விடுதலை போராட்டத்தில் தமிழர் நாட்டின் தமிழர்களின் பங்கு, அதுல இருந்து அதிக வினாக்கள்.
அப்புறம் தொடக்க கால கிளர்ச்சிகள், அப்புறம் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு குறித்து. அப்போ அதுல வந்து வெறுமனே இல்ல, தனியாவே ஒரு குடுத்திருக்கிறாங்க. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. அப்போ அதற்கு சம்பந்தப்பட்ட பெண்கள். அந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 6 அப்படிங்கிறது. அப்போ பொது அறிவுல 75 வினாக்கள்னு கேட்டா கூட, இந்த யூனிட் 6 அப்படிங்கிறதுல மட்டுமே உங்களுக்கு வந்து 20 வினாக்கள் கேட்பாங்க. அதே மாரி தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அலகு 5 இதுவும் ரொம்ப முக்கியத்துவம். அலகு 5லயே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க இருந்து உங்களுக்கு 20 கேள்விகள் கேட்கப்படும். அதனால இதுவும் வந்து அடுத்து நீங்க குடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ். இந்தியன் எக்கனாமி, அப்புறம் டெவலப்மென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடியது. இங்க வந்து நீங்க நீங்க சொல்ற 5 அந்த ஆண்டு யூனிட், அந்த அலகு அப்படின்னு குறிப்பிடுறது வந்து புத்தகத்துல இருக்கிறதா? அல்லது டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்க சிலபஸ்ல சிலபஸ் சிலபஸ். ஓகே. டிஎன்பிஎஸ்சி சிலபஸ். ஓகே. டிஎன்பிஎஸ்சி அத சிலபஸ். எந்த நீங்க புத்தகத்துல படிக்கணும்? நீங்க புத்தகம் அப்படின்னு கேட்ட உடனே நான் சொல்றேன். ம். ஏற்கனவே இதே மாரி தான் டிஎன்பிஎஸ்சி வந்து இது இது ஏற்கனவே நான் சொன்ன மாரி தான். ஒரு 5, 6 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா சிலபஸும் வந்து கேள்விகள் எல்லாமே புத்தகத்துல இருந்து மட்டுமே கேட்கப்படும். இப்போ சிலபஸ பேஸ் பண்ணி தான் கேள்விகள் கேட்கிறாங்களே ஒழிய, அவங்களே ஒரு தடவ கேட்டிருக்கிறாங்க. எங்களுக்கும் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. சிலபஸ் வைஸ் கேள்விகள் கேட்போம். அப்படி சிலபஸ் வைஸ் கேள்விகள் கேட்கும்போது டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருக்கிற கேள்விகளும் வரும். அ நம்ம இப்ப பார்த்தாலே தெரியும். நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னாலும் தெரியும். கடந்த சில ஆண்டுகளாக நெறைய கேள்விகள் சிலபஸ்ல இருந்து தான் இருக்கும். ஆனா, அது சிலபஸ டெக்ஸ்ட் புக்ஸ் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ தாண்டி கேள்விகள் கேட்கப்படும். சிலபஸ் வந்து நெறைய சிலபஸ்ல இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ்ல இல்ல. ஈவன் சிலபஸ்லயே இருக்கக்கூடிய விஷயங்களே வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வெளிய இருந்து கேட்பாங்க. இப்ப ம். பொது அறிவியல் அப்படின்றது இருக்கு. யூனிட் 1 இருக்கு. அதுல 5 கேள்விகள் தான் கேட்கப்படும். ம். மொத்தமே. 5 கேள்விங்கிறது எதற்கு அப்படின்னா, இயற்பியல், வேதியியல், உயிரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அது உயிரியல்னு சொல்லக்கூடிய தாவரவியல், விலங்கியல். இந்த 4 பாடங்களையும் சேர்த்துவே மொத்தம் 5 கேள்விகள் தான் கேட்கப்படும். இந்த 5 கேள்விகள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி பாட புத்தகத்துல இருந்து கேட்கப்படும். அந்த 5ல ஒரு 4 கேள்விகளாவது பள்ளி பாட புத்தகத்துல இருந்து கேட்கப்படும். பள்ளி பாட புத்தகங்கள் அப்படின்னா, நான் திரும்ப சொல்லக்கூடியது 6வதுல இருந்து 12வது வரைக்கும். அது புதிய பாட புத்தகம். பழைய பாடத்திலிருந்து கூட கேள்விகள் கேட்கலாம். ஆனா, அதிகமாக நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது புதிய பாடத்திட்டங்கள். அதே மாரி தான் நீங்க இந்த புத்தகம்னு சொன்னோனே இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பொது தமிழ்ல இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே கிட்டத்தட்ட 100 கேள்விகள் கேட்பாங்க எக்ஸாக்ட்டா. 95 கேள்விகளுக்கு மேல சில சமயம் 98 கேள்விகள், சில சமயம் 100 கேள்விகளுமே புத்தகத்துல இருந்து தான் வரும். ஆனா, இந்த வருடம் முதல் அது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. புத்தகத்துல இருந்து அப்படிங்கிறது ஒரே ஒரு அலகு மட்டும் தான். மத்தது எல்லாமே சிம்ப்ளிஃபைட். சொல்லப்போனா பொதுத்தமிழ் சிலபஸ் வந்து இருந்தத விட ரொம்ப சிம்ப்ளிஃபைட் ஆக்கிட்டாங்க. அப்போ வந்து நீங்க நெறைய மனப்பாடம் அப்பலாம் நெறைய மனப்பாடம் பண்ணணும். நெறைய படிக்கணும். பழைய புத்தகம், புதிய புத்தகம், சிறப்பு தமிழ் 11த், 12த் கிட்டத்தட்ட நெறைய நீங்க படிக்கணும். நெறைய மனப்பாடம் பண்ணணும். தமிழ் இலக்கிய வரலாறு படிக்கணும். இப்ப அந்த மாரி கிடையாது. பயன்பாட்டு தமிழ் அடிப்படையில் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப சிலபஸ வந்து சிம்ப்ளிஃபைட் ஆக்கிட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன். எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறதே அவ்வளவுக்கா தெரியாது நமக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஆனா கேள்விகள் நம்ம அங்க படித்து, உணர்ந்து ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கும். ரொம்ப மெமரி பேஸ்ட் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஓகே. இப்போ நீங்க முக்கிய பாடங்கள் பொது அறிவு சார்ந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ மற்ற பாடங்கள்ல எந்தெந்த யூனிட்க்கு அதிக முக்கியத்துவம் குடுக்கணும்? இப்ப நான் அலகு 5ன்னு சொன்னேன். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய ஆட்சியல். சொல்லப்போனா இந்திய ஆட்சியல் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, அது ஒரே ஒரு யூனிட் தான். இந்தியன் பாலிட்டின்னு சொல்லக்கூடிய. அதுல இருந்து மட்டுமே உங்களுக்கு 15 கேள்விகள் கேட்கறாங்க. இப்ப அலகு 5 சொன்னேன். அதுல இந்தியன் எக்கானமியும் சேர்ந்திருக்கு. அப்புறம் டெவலப்மென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு. இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். சேர்த்து தான் உங்களுக்கு 20 கேள்விகள். ஆனா ஒரே ஒரு யூனிட்ல மட்டுமே 15 கேள்விகள் அப்படிங்கிறது இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய ஆட்சியல்ல இருந்து கேட்கறாங்க. இந்த இந்திய ஆட்சியல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்வர்களுக்கு தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய ஆட்சியல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா படிப்பாங்க அவங்க. பாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல இப்ப போன வாரம் நடந்த குரூப் 1 தேர்வு எடுத்துட்டா கூட, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த ஆர்டிக்கிள் அந்த ஷரத்து சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கறாங்க. அப்போ இந்த இந்தியன் பாலிட்டில நெறைய ஆர்டிகிள்ஸ் இருக்கு. ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிறது அரசியலமைப்பு விதியன்கள். இந்த விதி எதெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும். அதற்கப்புறம் அதிலேயும் கொஞ்சம் அனலிட்டிக்கலா கேட்பாங்க. யாரு? அவங்களுடைய டென்யூர் என்ன? எப்படி அத எலெக்ட் பண்றாங்க? அது சம்பந்தப்பட்ட வினாக்கள். கொஞ்சம் அனலிட்டிக்கலாவும் கேள்விகள் வந்து எதிர்பார்க்கப்படும்.
அப்புறம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. ஒரு நார்மலான சாதாரண ஒரு எம்சிக்யூ டைப்னு சொல்லக்கூடிய கொள்குறி வகை கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்டு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்ப கொஞ்சம் மாத்திருக்கிறாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடையாது. 3 ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. 4 வாக்கியங்கள் குடுத்துட்டு, கீழ்க்கண்டவற்றில் 4 வாக்கியங்கள் குடுத்துருவாங்க. குடுத்துட்டு மேல்கண்டவற்றில் அல்லது கீழ்க்கண்டவற்றில் எவை எவை சரி அல்லது எவை தவறு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாரி கேள்விகளுக்கு கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். இந்த மாரி கேள்விகள கேட்கறது கிடையாது. ஸோ இப்ப அதிகமாக கேட்கிறார்கள். அது மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அசஸ் அண்ட் ரீசன் அப்படிங்கிற டைப். கூற்று, காரணம். இது கொஞ்சம் புரிந்து, உணர்ந்து ஆன்சர் பண்ணக்கூடிய கேள்விகள். அப்ப இந்த கூற்று, காரணம் அப்படிங்கிற கேள்விகள கொஞ்சம் டைம் நமக்கு நார்மல் கன்வென்ஷனலா கேட்கிற கேள்விகள்ல இருந்து கொஞ்சம் டைம் அதிகமாகும். நமக்கு தெரியும் இதுல எதுலயுமே நெகட்டிவ் மார்க் கிடையாது. எல்லா கேள்விகளுக்கும் ஒரே மதிப்பெண்கள் தான். ஒரு கேள்வி கடினமா இருந்தாலும் அதற்கு 1.5 மதிப்பெண்கள் தான். மொத்தம் 200 கேள்விகள், 300 மதிப்பெண்கள். அதனால எல்லா கேள்விகளையும் ஆன்சர் பண்ணணும். எந்த கேள்வியும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நெகட்டிவ் மதிப்பெண்கள் கிடையாது. ஸோ இந்திய ஆட்சியல் அப்படிங்கிறது 15 கேள்விகள். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 3வது யூனிட்ல பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல பார்த்தீங்கன்னா 10 கேள்விகளை கேட்கிறாங்க. இது சிந்து சமவெளி நாகரிகத்தில இருந்து இந்தியா விடுதலை பெற்றது இருக்குல்ல, ஸோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள் இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தலைவர்கள், இந்த தலைவர்கள்லாம் சிலபஸ்ல குடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப அவங்கள பத்தி கேட்கணும். தலைவர்கள் அப்படின்னா பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள், பகத்சிங் அவர்கள், பாரதியார், வ.உ. சிதம்பரனார், மகாத்மா காந்தி, ராஜாஜி, நேதா சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி அம்மையார், மூவாளூர் ராமாமிர்தம் மற்றும் பல தேச தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேட்கணும். அது மாதிரி திராவிட இயக்கங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அதிகமாக கேட்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம். திராவிட இயக்கங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அதிகமாக இருக்கும். பெரியார் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அதிகமாக இருக்கும். அண்ணா சம்பந்தப்பட்ட கேள்விகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி தலைவர்கள், இவர்களோட தொடர்புடைய விஷயங்கள், தொடர்புடைய இயக்கங்கள், தொடர்புடைய நிகழ்ச்சிகள், அது என்ன, அதோடைய வருடங்கள் முதற்கண்டு சில சமய தேதிகள் கூட கேட்பாங்க. ஸோ அந்த விஷயங்களை பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சயின்ஸ், பொது அறிவியல் 5 கேள்விகள், புவியியல்ல 2வது அழகா இருக்கக்கூடியது. அங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கேள்விகள் மட்டுமே கேட்கப்படும். இப்போ குரூப் 4 தேர்வுல கடந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிரிவுக்குமான கட் ஆஃப் என்னவாக இருந்தது? இப்போ இந்த குரூப் 4 தேர்வுல எவ்வளவு எய்மா வச்சுக்கிட்டு இவங்களோட தயாரிப்பு இருக்கணும்னு நீங்க சஜஸ்ட் பண்றீங்க? ஏற்கனவே தேர்வர்களுக்கு ரொம்ப ஒரு பரிச்சயமானதுன்னு சொல்றதை விட ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அப்படிங்கிறது, குறிப்பாக தேர்வு எழுதின பின்னாடி அப்படிங்கிறது கட் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது கட் ஆஃப்னா ஒண்ணும் கிடையாது. எந்த மதிப்பெண்கள் வரைக்கும் எடுத்தால் அல்லது இந்த மதிப்பெண் அல்லது அதற்கு மேல் எடுத்தால் கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள். இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் வேறுபடும். இப்போ ஒரு ஆண் தேர்வருக்கும் ஒரே கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெண் தேர்வருக்குமே கட் ஆஃப் மதிப்பெண் வேறுபடும். அப்புறம் நிறைய வெர்டிகல் ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் மதிப்பெண்கள் வேறுபடும். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கைம்பெண்களுக்கும் இங்க ரிசர்வேஷன் உண்டு. பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடுல 10% பாத்தீங்கன்னா டிடபிள்யூன்னு சொல்லக்கூடிய டெஸ்டிடியூட் விடோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கைம்பெண்களுக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ இப்போ கட் ஆஃப் அப்படின்னு எவ்வளவுன்னு இப்ப சொல்றதை விட, ஏன்னா கட் ஆஃப் நமக்கு தெரியும் ஏற்கனவே, இது இந்த பேட்டர்ன்ல நடக்கக்கூடிய முதல் தேர்வு. அதனால கேள்விகள் எப்படி கேட்கிறாங்கன்னு தெரியாது. பட் காம்படிஷன் அதிகமாக இருக்கும் எப்பவுமே. இப்போ ஒரு 5000 வேகன்சி இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ காம்படிஷன் அதிகமா இருக்கும்போது கட் ஆஃப் கூடும். கட் ஆஃப் பாத்தீங்கன்னா எப்பவுமே இதான் பிக்சர் கட் ஆஃப்னு சொல்லக்கூடியது. இதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் நமக்கு பாஸ் மார்க்னு காலேஜ்ல ஸ்கூல்ல இருக்கிறதுக்கும் கட் ஆஃப்க்கும் உள்ள வித்தியாசமே தான். கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சுன்னா கட் ஆஃப் உயரும். கொஸ்டின் பேப்பர் கம்மியா இருந்துச்சுன்னா கட் ஆஃப் குறையும். அப்போ இப்ப நீங்க கேட்டதை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் அப்படின்னா, எவ்வளவு சார் எய்ம் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எய்ம் ஹை அப்படின்னு சொல்லும்போது ஒரு 200 கேள்விகள் இருக்கு அப்படின்னா, ஸோ எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 120 கேள்விகளுக்காக சரியாக விடையளிக்க நீங்க எய்ம் பண்ணணும். 180 அப்படிங்கிறது பண்ணா போதும். இன்னும் நல்லது. ஏன் அப்படின்னா சில சமயம் ஒரு வருஷம் எனக்கு தெரியும், நல்ல ஞாபகம் இருக்கு, 176 எடுத்தவங்களுக்கு வேலை கிடைக்கல. ஏன்னா அப்ப கொஸ்டின் ஈஸி ஆயிடுச்சு. அப்போ பாத்தீங்கன்னா 193 டாப் மார்க்கா போயிருச்சு. 180க்கு மேல எடுத்தவங்களே நிறைய பேர் இருந்ததுனால வேலை கிடைச்சிருச்சு. அதனால நான் 170ங்கிறது கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருந்தா,
மத்தபடி ஈஸியா போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா 180, 185க்கு மேல எய்ம் பண்ணணும். அதனால எய்ம் பண்றத கொஞ்சம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிற மாரி நான் 170ன்னு தப்பா சொல்லிட்டேன். 180 பண்றதுக்கு நீங்க எய்ம் பண்ணீங்கன்னா நன்றாக இருக்கும். 200க்கு நான் கேள்விகளுக்கு சொல்றேன். மதிப்பெண்களுக்கு சொல்லவே இல்ல. 200 கேள்விகளுக்கு நீங்க 180 கேள்விகளுக்கு மேலாக சரியாக விடையளிக்க முயற்சி பண்ண வேண்டும். இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழ் தான் இருக்கு. இது இங்கிலீஷ் மீடியம் படித்தவர்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையை தேர்வுகள் தொடர்ந்து வைக்கிறத பார்க்க முடியுது. அப்போ இப்போ வரைக்கும் அந்த மாற்றம் செய்யப்படலை. இது பரிசீலிக்கப்படுமா என்பதும் கேள்விக்குறியாக தான் இருக்கு. இப்போ அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுத்தமிழுக்கு தயாராகணும் அப்படின்னா அவங்களுக்கான உங்களோட அட்வைஸ் என்ன? கண்டிப்பாக. என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து குரூப் 4க்கு ஜெனரல் இங்கிலீஷ் கொண்டு வர வேண்டும். ஏன்னா நெறைய பேர் இப்ப இங்கிலீஷ் மீடியம் அதுவும் இப்ப வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் ஆங்கில வழியில தான் படிக்கிறாங்க. பொதுத்தமிழ் படிக்கிறாங்க. பட் தமிழ் மீடியத்திலேயே படிச்சு பொதுத்தமிழ் படிக்கிறவங்க வந்து இன்னும் நெறைய இவங்களாலயும் படிக்க முடியும். பட் இவங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுன்னு வச்சுட்டு ஜெனரல் இங்கிலீஷ் வைக்கலாம். சரிங்களா? இது வந்து அரசுக்கு சொல்லியிருக்கிறோம். அவங்க அரசு என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட். இப்ப வேற வழி இல்ல. அவங்க வந்து பொதுத்தமிழ் தான் எடுத்து எழுத வேண்டும். ஒரே ஒரு இவங்களுக்கு மட்டும் தான் மாற்றுத்திறனாளிகள மட்டும் எக்ஸம்ஷன் குடுத்து ஜெனரல் இங்கிலீஷ் குடுக்குறாங்க. அந்த மாற்றுத்திறனாளிகள் கூட பொதுத்தமிழ் படிக்காத மாற்றுத்திறனாளிகளா இருந்தா மட்டும் தான் ஜெனரல் இங்கிலீஷ் எடுக்க முடியும். ரைட். இப்போ இந்த மாரி நான் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருக்கேன் சார். நான் பொதுத்தமிழ் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் அப்படின்னா, பிரச்சனை கிடையாது. சொல்லப்போனா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. 100 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய புத்தகத்துல அட்ட டு அட்ட படிக்கணும். அப்படி இருந்தது. இலக்கணங்களும் நெறைய இருந்தது. இப்போ இலக்கணம் இருக்கு. இலக்கணங்கிறது வந்து அ நீங்க புரிஞ்சு படிச்சா கண்டிப்பா ஈஸியா இருக்கும். அதனால அந்த ஸ்கூல் புக்ஸ டிபெண்டன்ட் இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அப்ப இங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பயன்பாட்டு தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பயன்பாட்டு தமிழ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கணம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்டே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இலக்கணம். இலக்கணத்துல வந்து 25 கேள்விகள் கேட்கிறாங்க. அப்போ இலக்கணத்த நீங்க பேசிக்கா படிக்கணும். இந்த இலக்கணம் அப்படிங்கிறது ஸ்கூல் புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த இலக்கண போர்ஷன நல்லா பார்த்தீங்கன்னாலே போதும். அதுல இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே இந்த பள்ளி பாடப்புத்தகம் சம்பந்தப்பட்டதுல கேட்பாங்க. இல்ல இலக்கணத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வேற எந்த மாரி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். அடுத்து சொல் அகராதி அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 கேள்விகள். இதெல்லாம் கொஞ்சம் சிலபஸே நீங்க பார்த்தீங்கன்னாலே பேசிக்ஸா தான் இருக்கும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுல அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு இந்த 6வது யூனிட் தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அது 15 கேள்விகள் தான். இலக்கணத்துல 25 கேள்விகள் கேட்கறாங்க. ஆனா இந்த 6வது யூனிட்ங்கிறது வந்து இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டும் அப்படிங்கிறது 15 கேள்விகள் தாங்க. இதுல இருந்தா 100 கேள்விகள் கேட்டாங்க. ஃபுல் பொதுத்தமிழுமே இதுல இருந்து 100 கேள்விகள் கேட்டாங்க. இப்ப அதுல இருந்து கேட்கக்கூடியது 15 கேள்விகள் மட்டுமே. அந்த 15 கேள்விகளுக்கு மட்டும் தான் கீழ என்ன சொல்றாங்கன்னா, 10ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களின் அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்றாங்க. அங்க 10ஆம் வகுப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுதான் போன பொதுத்தமிழ்லயும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா 11th, 12th இருந்து டைரக்ட்டா கேள்விகள் இருந்தது. 11, 12 சிறப்பு தமிழ்ல இருந்தும் கேள்விகள் இருந்தது. அதனால வெறும் 10வது வரைக்கும் படிக்காதீங்க. 11, 12 படிக்கணும். அதற்கப்புறம் கலைச்சொற்கள். இப்ப லேட்டஸ்ட்டா என்ன மாதிரியெல்லாம் கலைச்சொற்கள் இருக்கு. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல என்ன கேட்பாங்க? இப்ப மைக்ரேஷன் பேர்ட்ஸ் எல்லாம் மைக்ரேட் ஆகும்ல. அதுனா வலசை. அதிலேயே குடுத்திருக்காங்க. அலர்ஜினா ஒவ்வாமை, மரபணுனா ஜீன். ஸோ இந்த மாரி இதே ஒரு 10 கேள்விகள். அப்போ இது வந்து நீங்க ஜெனரலாவே கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டி வரும். அதாவது பொதுத் தமிழ்லயும் நெறைய அப்டேட் பண்ற மாரி விஷயங்கள கேட்கறாங்க. அடுத்து வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். இங்கிலீஷ்ல காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஏதாவது என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, செய்தித்தாள்ல ஏதோ ஒரு தலையங்கத்த குடுத்துருவாங்க. அல்லது முகப்புச் செய்திகள குடுத்துருவாங்க. அல்லது கவர்ன்மென்ட்டோட ஜிஓ இருக்குல்ல, அதாவது ஆவணங்கள். அந்த இது மாரி குடுத்துட்டு, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள வச்சு, அத புரிந்து கொண்டீங்களா அப்படின்னு வச்சு, அதன் கீழ கேள்விகள் கேட்பாங்க. இது காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் தனியாக பிரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது தேவையில்ல. அங்க படித்து அந்த பொருள் உணர்ந்து ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். ஸோ அது மாரி எழுதும் திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் இலக்கணமும் சார்ந்து கேட்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனால ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பழைய பொதுத்தமிழ பார்த்து ரொம்ப பயந்திருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் வந்து ஜெனரல் இங்கிலீஷ்க்கு அந்த அளவுக்கு பயப்பட தேவையில்ல. அவங்களாலயும் மத்த தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸோட ஈஸியாக போட்டி போட்டு இன்ஃபாக்ட் அவங்களே இவங்களோட நல்லா ஸ்கோர் பண்றவங்களும் இருக்கிறாங்க, பண்ண முடியும். ஸோ அதனால இந்த பொதுத்தமிழ் சிலபஸ பார்த்து ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ் பயப்பட தேவையில்லை. ஸோ ஃபைனலா
குரூப் 4க்கு தயாராகிட்டு இருக்க மாணவர்கள் பாடம் சார்ந்து கேள்விகள் சார்ந்து தயாரிப்பு இல்லாமல் மனநிலை சார்ந்த தயாரிப்பு என்பது எந்த அளவுக்கு அவசியம் ஒரு போட்டித் தேர்வுக்கு? ஒரு எப்பவுமே ஒரு குரூப் 4 தேர்வு எழுதும்போது என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சார் இவ்வளோ பேர் எழுதுறாங்களே, இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்களே, இவை எழுதுறவங்களே சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர்களுக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா, சில 2, 3 தேர்வுகள்ல வந்து அவங்க வந்து 1 மதிப்பெண்கள்ல மிஸ் பண்ணியிருக்கலாம். இல்லது வந்து பாத்தீங்கன்னா, சில பேர்லாம் கவுன்சிலிங்க்கு போயிட்டு அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் கூட கிடைச்சிருக்கும். இவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வருஷம் வருஷம் ஒவ்வொரு தடவையும் நம்ம இன்கிரீஸா கட் ஆஃபும் அதுக்கு தகுந்த மாதிரியே இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி வெவ்வேறு விதமான ஆஸ்பிரண்ட்ஸ் தேர்வர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொண்டது ஒண்ணுதான். எப்பவுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த கொஞ்சம் வந்துரலாம், கட் ஆஃப்குள்ள போயிரலாம், இல்ல ரிசர்வேஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்காம, நீங்க டாப் ஸ்கோர் எடுக்கிறதுக்கு பார்க்கணும். நான் சொன்னேன்ல 180+ அப்படிங்கிறத நீங்க எய்ம் பண்ணுங்க. அதுதான் முக்கியம் ஒழிய, இல்ல கொஞ்சம் கட் ஆஃப்குள்ள போயிரலாம், எனக்கு ரிசர்வேஷன் இருக்கு, ரிசர்வேஷன் நான் சொல்லுவேன் எப்பவுமே, நீங்க ஓசின்னு கூட நினைக்காதீங்க. ஓசி மேல் நினைச்சு படிங்க. ஏன்னா ஓசி ஃபீமேலுக்கும் இது இருக்கு, ரிசர்வேஷன் இருக்கு. நீங்க ஓசி ஜெனரல் கேட்டகரி. ஜெனரல் கேட்டகரி நான் வந்து ஒரு மேல் அப்படின்னு நினைச்சு படிங்க. 150க்கு மேல்னு படிங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நீங்க ரெடியூஸ் பண்ணாலே கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம போறதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நன்றாக தெரியும். கேர்லெஸ் மிஸ்டேக். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னா என்னது? தெரிந்த கேள்விக்கு வந்து தவறாக விடையளித்தல். அது ஈஸியா நடக்கும். அப்போ பதட்டப்படாம இருங்க. எக்ஸாம் ஹால்ல தேர்வுல வந்து பதட்டப்படாதீங்க. முன்னாடியே போயிருங்க. கடைசி நேரத்துல போனீங்கன்னா, அங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்தது அப்படின்னா பதட்டமாயிரும். சரிங்களா? அந்த பதட்டப்படாம நீங்க தேர்வு கேள்விகள வந்து ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வேக்கன்சி குறைஞ்சு தான் இருக்கு. யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வேக்கன்சி இருக்கும். இந்த வேக்கன்சி குறைஞ்சிருக்கு. அதே சமயத்துல காம்படிஷன் அதிகமா இருக்கு. அதனால நீங்க பதட்டப்படாம நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. பொது தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 100 கேள்விகள். கணிதத்த வந்து அதுதான் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஏரியா. அதிகமா ஸ்கோர் பண்ணக்கூடாத ஏரியா. ஸோ அதனால அதுல நீங்க கண்டிப்பாக ஒரு 25க்கு 24வது எடுக்கிற அளவுக்கு நீங்க பார்க்கலாம்னா, அதான் எல்லாம் அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. கணிதத்துல வந்து எல்லாருமே நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 12, 13, 15 எடுப்பாங்க. அதெல்லாம் இல்லாம 20 கீழ குறையவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்க வந்து நிறைய பயிற்சி பண்ணுங்க. இப்ப கணிதத்துல வந்து கணிதம் இருக்கிறதுலே ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் அதான். சரிங்களா? ஸோ அதனால அததான் முழுமையாக ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பொது அறிவு. பொது அறிவு ஏற்கனவே உள்ள சிலபஸ் தான். புது சிலபஸ்லாம் கிடையாது. தமிழ் தான் மாத்திருக்கிறாங்க. பொது அறிவு அங்கங்க எடுத்து கட், காப்பி, பேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான். 10 யூனிட்ட வந்து இப்போ 6 யூனிட்டா மாத்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஸோ அதனால நீங்க வந்து என்னால முடியும். நீங்க வந்து அந்த 200 கேள்விகள் இப்ப ஏதாவது சில பேர்லாம் கேள்விகள் கேட்பாங்க. எனக்கு மறந்து போன மாதிரி எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. எக்ஸாம் நெருங்க நெருங்க நமக்கு ஒரு மறந்து போன ஃபீலிங் வரும். ஐயோ! பாலிட்டி எனக்கு தெரியலையே, இது தெரியலையே, அது தெரியலையே, ரொம்ப பேசிக்கா கூட எனக்கு தெரியாத மாரி ஒரு மறந்து போன ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னா, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த மாரி ஃபீலிங் கண்டிப்பாக தேர்வு நெருங்க நெருங்க உங்களுக்கு வரும். ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த மாரி ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னா, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நெனச்சுக்கங்க. சரிங்களா? இது எல்லாருக்கும் தான் வரும். எனக்கு மட்டும் தான் வரும் அப்படின்னு நெனச்சுட்டு நீங்க பயப்படாதீங்க. தேர்வு நெருங்க நெருங்க ஒரு மறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருவது இயற்கை. நல்லா படிச்சவங்களுக்கு தான் அப்படி வரும். ஸோ அதனால இதெல்லாமே நீங்க மனதில் கொண்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட போங்க. பயம்லாம் இருக்கவே இருக்காதீங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களால இந்த தேர்வு வந்து நன்றாக வெற்றி கொள்ள முடியும். 2வது இது எல்லாமே ரிவைஸ்டு சிலபஸ். அதனால எல்லாருமே அதே மாரி தான் இருப்பாங்க. எப்படி கேள்வி பொது தமிழ்ல கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியாது. ஸோ அதனால இது எல்லாருக்குமே ஒரு லெவல் பிளேயிங்கிறதுனால மொத தேர்வு எழுதுறேன். சார் நான் இப்பதான் எழுதப் போறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதப் போறேன். நீங்களும் அப்படிதான். இதுவரைக்கும் 4 தடவை, 5 தடவை எழுதினவங்களும் ஒரே மனநிலையோட தான் போங்க. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த தேர்வு நீங்க இந்த அப்ரோச்ச வச்சுட்டு நீங்க போய் தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணாம தேர்வு எழுதி முடிங்க. குரூப் 4 தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்க எல்லா தேர்வர்களுக்குமே ஒரு தெளிவான பிக்சரை கொடுக்கக்கூடிய வகையில் நிறைய விளக்கங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி திரு ராஜபூபதி. நன்றி. தேர்வுகள் அனைவருக்கும் நன்றி.